Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழ்நாடு 9.69 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுவரை தமிழ்நாட்டு வரலாற்றிலே இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதில்லை. இது நான் சொல்லலை. எல்லா வகையிலும் தமிழ்நாட்டுக்கு என்றால் ஓரவஞ்சனையோடு செயல்படும் ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களே சொல்லியிருக்கு. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவோட வளர்ச்சி எவ்வளவு தெரியுமா? 6.5 விழுக்காடு. இதுதான் சாதனை. இதுவரை இல்லாத உச்சமாக $14.65 பில்லியன் அளவுக்கு மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு கடந்த 2024-25 நிதியாண்டில் சாதனை படைச்சிருக்கு. கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் கடந்த 4 ஆண்டுகள் நம்ம அரசு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள் காரணமாக நம்ம நடுநிலைப் பள்ளிகளில் இடைநிற்றலே இல்லை. இந்திய அளவு 28.4 விழுக்காடாக இருக்கிற உயர்கல்வி சேர்க்கை விகிதம் தமிழ்நாட்டில் 47 விழுக்காடாக உயர்ந்திருக்கு. இந்தியா முழுக்க 11.2 விழுக்காடு மக்கள் வறுமைக்கோட்டு கீழே வாழுகிற நிலையில் தமிழ்நாட்டில் வறுமைக்கோட்டு கீழே இருக்கிறவங்க 1.43 விழுக்காடு தான். அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றதான் தாய் மாணவர் திட்டத்தின் மூலம் நம்ம திராவிட மாடல் அரசு உழைச்சிக்கிட்டு இருக்கு. எளிய மக்களையும் மருத்துவ சேவைகள் சென்று சேரணும்னு உருவாக்கி 2,25,00,000 மக்கள் பயனடைஞ்சிருக்க மக்களை தேடி மருத்துவ திட்டம் ஐநா அமைப்போட விருதை பெற்றிருக்கு. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான அரசு மருத்துவர்கள் இருக்காங்க. அதிகமான MBBS சீட் இருக்கிற இடமும் தமிழ்நாடு தான். இந்திய நீதி அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் தான் காவல்துறையில் பெண் அதிகாரிகளுடைய எண்ணிக்கை அதிகம். இப்படி சாதனைக்கு மேல் சாதனையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு இந்த சாதனைகள் தான் சாதாரணமாக செஞ்சுட்டு இல்லை. மேலே பாம்பு, கீழே நரிகள், குதித்தால் அகழி, ஓடினால் தடுப்புச் சுவர்கள், இதுக்கெல்லாம் இடையில மாட்டிக்கிட்ட மனிதனை போல ஒரு பக்கம் ஒன்றிய அரசு, மறுபக்கம் ஆளுநர், இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடின்னு தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது. இதுவரை இருந்த அரசுகளை காமராஜர் அரசு, அண்ணா அரசு, கலைஞர் அரசு, எம்ஜிஆர் அரசுன்னு சொல்றது வழக்கம். அந்த வரிசையில் இதனை ஸ்டாலின் அரசுன்னு சொல்லிக்கொள்ளாம திராவிட மாடல் அரசுன்னு நான் குறிப்பிட்டேன். ஒரு தனி மனிதனின் ஆட்சி அல்ல, ஒரு தத்துவத்தின் ஆட்சி என்பதன் அடையாளமாகத்தான் திராவிட மாடல் அரசுன்னு சொன்னேன். யார் சிறப்பாக செயல்படுறதுன்னு ஒவ்வொரு துறைக்கிடையிலையும் போட்டி போட்டு கொண்டு செயல்படுறாங்க. ஒவ்வொரு துறையும் வெல்லும் துறையாக செயல்பட்டு வர்றதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள். அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சின்னு குறிப்பிட்டு திட்டங்களை தீட்டியிருக்கிறோம். ஏப்ரல் மாதம் முழுக்க தமிழ்நாட்டுக்கு ஏற்றமளிக்கிற மாதமாக அமைஞ்சதுனால மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் நான் இருக்கேன். அமைதியான மாநிலத்தில் தான் தொழில் வளரும், தொழிற்சாலைகள் வரும், கல்வி மேம்பாடும் வரும், பெண்களும் இளைஞர்களும் முன்னேற்றம் காண்பார்கள், விளையாட்டுத்துறை மேம்படும், உற்பத்தி ஏற்றுமதியும் அதிகரிக்கும், சுற்றுலா பயணிகள் வருவார்கள், கோயில்கள் தழைக்கும். தமிழ்நாட்டில் நிலவும் இந்த அமைதிக்கு காரணம் என்னுடைய துறையான காவல்துறை. சட்டம் ஒழுங்கை முறையாக பேணி இந்த சாதனைகளுக்கு அடித்தளமிட்ட காவல்துறை சார்ந்த அனைவருக்கும் நானும் நீங்களும் தமிழ்நாட்டு மக்களும் என்றும் நன்றிக்குரியவர்கள். கலவரங்களை தூண்டலாம்னு சிலர் நினைச்சாலும் தமிழ்நாட்டு மக்களை அதை முறியடிச்சிடுறாங்க. இதெல்லாம் நடந்தாதான் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு புழுதி வாரி தூற்ற முடியும். மொத்தத்தில் சட்டம் ஒழுங்குல கல் விழாதான்னு துடிக்கிறவங்க ஆசையில மண் தான் விழுந்திருக்கு. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு பிடிவாதமாக இருக்கிறவன் இல்லைன்னா, மக்களாட்சியில எல்லோருடைய கருத்துக்களையும் கவனித்து ஆராய்ந்து சரியானவற்றை சரியான நேரத்தில் செய்யணும்னு நினைக்கிறவன்னா, உள்நோக்கத்தோட அரசியல் ஆதாயத்துக்காக தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பேசுகிறவங்களுக்கு சொல்லிக்கிறேன், இது மணிப்பூர் அல்ல, இது காஷ்மீர் அல்ல, உத்தரப்பிரதேச கும்பமேளா மரணங்கள் இங்கே நடக்கலை, இது தமிழ்நாடு. அதை மறந்துடாதீங்க. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.